ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நாளை மறியல் போராட்டம் நடத்த தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் கிளையில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அரசு விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நாளை மறியல் போராட்டம் நடத்த தடை கோரி உயர்நீதிமன்ற கிளையில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கமான ஜாக்டோ ஜியோ நாளை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. பல்வேறு கட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர்கள் இதனை அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அது தொடர்பாக மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் ஜாக்டோ ஜியோ சார்பில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மற்றும் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் நாளை மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடத்துவதாக அந்த சங்கங்கள் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடத்துவது சட்ட விரோதம், அவர்கள் தடை விதிக்க வேண்டும், அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பணி இடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் நிசா பானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கால அவகாசம் வேண்டும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து மனுதாரர்கள் அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக மறியல் போராட்டம் நடத்தக்கூடாது, பணிகள் பாதிக்கும், பல்வேறு சூழலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் அந்த சங்கங்கள் சார்பில் அந்த அரசு வளாகத்தில் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் போராட்டம் நடத்த அனுமதிக்கலாமா என்ற கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது குறித்து அரசு வழக்கறிஞர் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தற்காலிகமாக ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.